தக் லைஃப் படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து அந்த படத்துலேருந்து முத்தமழைன்ற பாட்டு வீடியோ சாங் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்போவே அந்த பாட்டெலாம் ரிலீஸ் பண்ணாங்களா, அப்போ அந்த முத்தமழை பாட்டை சின்மயி பாடியிருந்தாங்க ஸ்டேஜில். ஒரிஜினல் வெர்ஷன் தி பாடியிருந்தாங்க. அந்த டைம்ல இந்த ட்விட்டர் சந்தில் ஏதோ இந்த 2 நாட்டுக்கு போர் நடக்கிற மாதிரி பயங்கர டிபேட். தி பாடினது நல்லா இருக்குதா, சின்மயி பாடினது நல்லா இருக்குதான்னு. டீம் சின்மயி ஒரு பக்கம், டீம் தி ஒரு பக்கம், மாறி மாறி அடிச்சுக்கிட்டானுங்க. எனக்கு பர்சனலாக தியோடது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதில் வந்து ஒரு வலி அந்த மாதிரி இருக்கும். சின்மயி பாடுறது அது ஒரு அழகு. தி பாடுறது வந்து ஒரு விடலை பெண்ணின் ஒரு ஏக்கத்தை சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, சின்மயி பாடுறது வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு பாடின மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு கேர்ளுக்கும் ஒரு விமனுக்கும் இருக்கிற ஒரு கான்ட்ராஸ்ட் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வீடியோ சாங் வந்ததுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக தோணுது, தியோட வாய்ஸ் த்ரிஷாக்கு செட் ஆகல. இந்த வீடியோ சாங்க்கு சில நண்பர்கள் வந்து சின்மயி வெர்ஷனை போட்டு எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வீடியோ சாங்னு பார்க்குறப்போ சின்மயி வெர்ஷன் நல்லா இருக்குது, தனியாக கேட்குறப்போ தியோடது சூப்பராக இருக்குது. அப்புறம் கண்ணாளான்னு வரதை வச்சுட்டு அந்த கண்ணாளனே பாட்டையும் இதையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. டாய், அது எப்பேற்பட்ட பாட்டு இது? இது ஏதோ வைக்கணும்னு வச்ச மாதிரி இருக்குது. விஷுவலாகவும் நமக்கு ஒன்றும் திருப்தியாக இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மக்களே, எனக்கு பல இடத்துல ஒரு சந்தேகம் வந்துச்சு, இது த்ரிஷாவா இல்லை உமாரியாசா அப்படின்னு.